நேற்று ஜூலை 21 திங்கட்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். வெளிநாட்டு முதலீட்டாளர் 1681 கோடிக்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 3578 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. சென்செக்ஸ் 442 புள்ளி அதிகரித்து 82,200 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 122 புள்ளி அதிகரித்து 25,090 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 669 புள்ளி கிட்டத்தட்ட 1.25% அதிகரித்து 56,952 க்ளோஸ் ஆயிருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாய் 15 பைசா விழுந்து 86 ரூபா 30 பைசா இருக்குது. கடுமையான வீழ்ச்சியாக இருக்குது இந்திய பணம். அப்புறம் கோல்டு 487 புள்ளி அதிகரித்து 98,511 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. 10 கிராம் MCX கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு. சில்வர் 1 கிலோ 880 ரூபா அதிகரித்து 1,13,830 ரூபாயாக இருக்குது. இப்போதைக்கு சில்வர் பக்கம் போயிடாதீங்க. இது வெள்ளி ஊசி ஆயிடுச்சு. நல்லா இறங்கட்டும், அப்புறமா வாங்கலாம். ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிற முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். IRFC முதலாம் காலாண்டு முடிவு அறிவிக்கிறாங்க ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை. டிக்சன் டெக்னாலஜி முதலாம் காலாண்டு முடிவு ஜூலை 22 செவ்வாய்க்கிழமை அறிவிக்கிறாங்க இன்னைக்கு. JSW இன்ஃப்ரா முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு. கோல்கேட் பாமாலிவ் முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்னைக்கு அறிவிக்க இருக்கிறாங்க.